சிலர் சொல்லுவாங்கல்ல, எப்படியெல்லாமோ வாழணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியில் வாழ்க்கை இப்படி என்னை வாழ்க்கையில் கொண்டு தள்ளிடுச்சு அப்படி சொல்லுவாங்கல்ல. அதில் ஒரு பிழை இருக்குது. என்ன பிழை அப்படின்னா, நம்மளுடைய எண்ணம் தான் அந்த பிழை. எண்ணத்தில் எப்படியெல்லாம் வாழணுங்கிற கற்பனை இருந்தாலும், அந்த வாழ்க்கைக்கான அடிப்படையான செயல்களை, அதாவது படிக்கணும்னா படிக்க வேண்டிய வயசில் படிக்கிறது, செய்யக்கூடிய தொழிலில் நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் முழுமையாகவும் கடமை மாறாமல் செய்கிறது, இந்த மாதிரியான அடிப்படை சம்பாதிச்ச காசு சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை நாம் செய்ய தவறும் பொழுது நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு வேறொரு வாழ்க்கை தான் கிடைக்கும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது கனவு காண்றது மட்டும் இல்லை, அந்த கனவை அடையிறதுக்கான வழிமுறைகளுக்கான அடிகளை எடுத்து வைக்கிறதும் நம்மளுடைய கடமையாக இருக்குது. நம்ம எந்த விஷயத்தை ஆசைப்படுறோமோ அந்த விஷயத்த முழுமையாக நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை நம்ம கம்ப்ளீட்டாக அதை ஆசைப்பட்டு இது வேணும்னு நம்ம நினச்சி அதுக்காக அதை திரும்ப திரும்ப சொல்லி நம்ம எவ்வளோ தூரம் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்துக்கான செயல்களை நம்ம செய்யும்போது மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு கையில் கிடைக்கும். கை மேலே பலன் கிடைக்கும். நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். ஆசைப்படுறது ஒன்றா வச்சுக்கிட்டு மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருந்தோன்னா எதுவுமே நம்ம வாழ்க்கையில் கிடைக்காது. ஸோ எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறோமோ அந்த வாழ்க்கையை விஷுவலைஸ் பண்ணுவோம், அதை திருப்பி திருப்பி சொல்லுவோம். அந்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு படிகளையும் ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம கடந்து வந்தோம்னாவே நம்ம நினச்ச வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். சரியா? நன்றி.